மலேசிய விடுமுறைக்கு தேவைப்படும் பணத்தை திரட்டுவதற்காக 10,670 ரிங்கெட் மதிப்புள்ள ஒரு ஆடம்பர கைப்பையை திருடிய 2 அல்ஜீரிய ஆடவர்களுக்கு 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 35 வயது முகமது மொஆலி, 32 வயது முகமது லமீன் டோடோ இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. கடந்த மார்ச் 23ஆம் தேதியன்று பிரபலமான பேரங்காடி வளாகத்தில் உள்ள ஒரு கடையில் காலை 11:08 மணிக்கு நகையில் இருந்த கருப்பு மினிப்பையை திருடியதாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதே நாளில் பிற்பகல் 3 மணி அளவில் விற்பனை உதவியாளரான ஒரு பெண் அலமாரியில் இருந்த தனது கைப்பை காணாமல் போனதை கண்டுபிடித்து போலீசில் புகார் அளித்தார். பின்னர் சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்ததில் அவ்விரு ஆடவர்களில் ஒருவர் அலமாரியில் இருந்த பையை அகற்றி ஒரு காகித பையில் வைத்துவிட்டு வளாகத்தை விட்டு வெளியேறுவது தெரிய வந்தது. பிறகு கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். முறையே வடிவமைப்பாளராகவும் ஒப்பந்ததாரராகவும் பணியாற்றும் இருவரும் கைப்பையை திருடி விற்று மலேசியாவில் விடுமுறை கழிக்க தேவைப்படும் பணத்தை திரட்ட எண்ணியதை போலீஸ் விசாரணையில் கூறினர்.